அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கரிமச் சேர்மங்களுக்கான IUPAC பெயரிடும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். கரிமச் சேர்மம் என்பது கார்பனுடைய சேர்மங்களை நாம் கரிமச் சேர்மம் என்று குறிப்பிடலாம். ஒரு எளிமையான கரிமச் சேர்மம் எதுன்னு பார்த்தோம்னா ஹைட்ரோ கார்பன்கள். ஒரு உதாரணம் CH4 CH3 CH3, இது மீத்தேன், இது ஈத்தேன். இவைகள் ஒரு ஹைட்ரோ கார்பன்கள். இது ஒரு எளிய கரிமச் சேர்மம். இப்போ ஹைட்ரோ கார்பன் என்பது என்னன்னு பார்த்தோம்னா கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் மட்டுமே கொண்டுள்ள சேர்மங்களை நம்ம ஹைட்ரோ கார்பன்கள் என்று சொல்கிறோம். அடுத்ததாக கரிமச் சேர்மம் என்பதற்கான ஆங்கில பெயர் என்னென்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ இந்த ஆர்கானிக் என்ற சொல்லினோட பொருள் என்னென்னு பார்த்தோம்னா உயிருள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள். ஸோ காம்பவுண்ட் ஃப்ரம் த லிவிங் திங்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஆர்கானிக்னா உயிருள்ள பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடியவைன்றது பொருள்படும். அடுத்ததாக கரிமச் சேர்மங்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா மில்லியன் அளவிலான கரிமச் சேர்மங்கள் இதுவரையும் தயாரிக்கப்பட்டுள்ளது மற்றும் இயற்கையில் காணப்படுது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு முக்கியமான காரணம் கார்பனுடைய சிறப்பு பண்பான சங்கிலி தொடராக்கம். சங்கிலி தொடராக்க பண்பு. ஒரு கார்பன் நீண்ட சங்கிலி உடைய சேர்மங்களை உருவாக்கும் திறனுடையது. இதுதான் கார்பன் சங்கிலி தொடராக்க பண்புன்னு சொல்கிறோம். இரண்டாவது வினை செயல் தொகுதி. பல வினை செயல் தொகுதிகள் உள்ளது. ஸோ இந்த இரண்டு பண்பின் காரணமாக மில்லியன் அளவிலான கரிமச் சேர்மங்கள் தயாரிக்கப்பட்டும் இயற்கையிலும் காணப்படுது. ஸோ இந்த கரிமச் சேர்மங்களுக்கு பெயரிடுதல் என்பது ஒரு முக்கியமானதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சொற்றொடர் பார்க்குறோம். வினை செயல் தொகுதினா என்னன்னு பார்க்குறோம். வினை செயல் தொகுதி என்பது ஒரு கரிமச் சேர்மத்தின் வேதி பண்பிற்கு காரணமான ஒரு தொகுதி வினை செயல் தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. உதாரணம் பார்க்கலாம். வினை செயல் தொகுதிக்கு ஒரு உதாரணம், ஒரு கரிமச் சேர்மம் எழுதுகிறேன். CH3OH, மற்றொன்று CH3 CH2 COOH எழுதுகிறேன். ஸோ இதில் வினை செயல் தொகுதி OH என்ற தொகுதி வினை செயல் தொகுதி. அதாவது இந்த சேர்மத்தின் மெத்தனாலினுடைய வேதி பண்புக்கு காரணமான தொகுதி OH. அதுமாதிரி புறப்புநோய்க்கு அமிலம், இதனுடைய வேதி பண்புக்கு காரணமானது COOH, ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட் தொகுதி. ஸோ இது வினை செயல் தொகுதின்னு சொல்கிறோம். அடுத்ததாக படிவரிசை சேர்மங்கள்லாம் நான் பாருங்கள். படிவரிசை சேர்மங்கள் ஒரே பொதுவான வாய்ப்பாட்டை பெற்றிருக்கும். மேலும் வினை செயல் தொகுதி ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் அவற்றுக்கிடையே வேறுபாடு CH2 அலகால் மட்டும் வேறுபட்டிருந்தால் ஒரே பொதுவான வாய்ப்பாடு மற்றும் ஒரே வினை செயல் தொகுதியை கொண்டுள்ள இரண்டு அளவுக்கு மேற்பட்ட சேர்மங்கள் CH2 அலைகளால் மட்டும் வேறுபட்டிருந்தால் அவைகள் நம்ம படிவரிசை சேர்மங்கள்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் CH3OH, CH3 CH2OH. மெத்தனால், இது எத்தனால். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்க்குறோம். இது ஒரே வினை செயல் தொகுதி. CH2 என்ற அலகு மட்டும் வேறுபட்டிருக்கு. இதனுடைய தயாரிப்பு முறைகளும் ஒரே மாதிரி இருக்கும், வேதி பண்புகளும் ஒரே மாதிரி இருக்கும். இதான் நம்ம படிவரிசை சேர்மங்கள்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஹைட்ரோ கார்பன்கள் வினை செயல் தொகுதி அனைத்தையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா வினை செயல் தொகுதியை கொண்டுள்ள கரிமச் சேர்மங்களை பொதுவாக ஹைட்ரோ கார்பன்களுடைய பெருதிகளாக கருதலாம். அப்படின்னு என்ன மீனிங்னா இதில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், ஹாலஜன் போன்ற தனிமங்கள் காணப்படும். இதுதான் ஹைட்ரோ கார்பனுடைய பெருதிகள். கரிமச் சேர்மங்கள் கார்பனுடைய சங்கிலி தொடராக்க பண்பு வினை செயல் தொகுதி. இதன் காரணமாக அதிகப்படியான கரிமச் சேர்மங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு பெயர் வைத்தலிருந்து முக்கியமான ஒன்றாக இருக்குது. கரிமச் சேர்மத்துக்கு ஏன் பெயர் வைக்கணும்னு பார்த்தோம்னா அறிவியல் அறிஞர்கள் கரிமச் சேர்மங்களை தயாரிக்கும் போது அதற்கு அதனுடைய தயாரிப்பு வினை வழிமுறைகளை பொறுத்தோ அல்லது மூலப்பொருட்களை பொறுத்தோ பெயரிட வாய்ப்புள்ளது. ஸோ இதனால் ஒரு கரிமச் சேர்மத்துக்கு பல பெயர்கள் வைப்பதற்கு வாய்ப்பாகவும்
ஒரு பெயரை பல கரிம சேர்மங்களுக்கு வைப்பதற்கு வாய்ப்பாகவும் இருக்குது. ஸோ இதன் காரணமாக என்ன சொல்கிறோன்னா, கரிம சேர்மத்துக்கு ஒரு அடிப்படை விதியின் மூலம் பெயர் வைப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ கரிம சேர்மத்துக்கு பெயரிடுதலில் அடிப்படை விதிகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா IUPAC என்ற அமைப்பு. ஸோ இந்த IUPAC அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, கரிம சேர்மத்துக்கு எவ்வாறு பெயர் வைக்கணுன்றத ஒரு அடிப்படை விதிமுறைகளை வகுத்துள்ளது. ஸோ IUPAC என்னென்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்டு அப்ளைடு கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்டு அப்ளைடு கெமிஸ்ட்ரி, தமிழில் தூய பயன்பாட்டு வேதியியலின் பன்னாட்டு குழுமம் சொல்கிறோம். தூய மற்றும் பயன்பாட்டு வேதியியலின் பன்னாட்டு குழுமம். ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம கரிம சேர்மத்துக்கு பெயர் வைக்கிறோம். இப்போ என்ன பார்க்குறோம்னா IUPAC பெயர்னா நான் பார்க்குறோம். ஒரு கரிம சேர்மத்தினுடைய IUPAC பெயர் வந்து 3 பகுதிகளை உள்ளடக்கியது. ஒன்று முன்னொட்டு, இரண்டாவது மூல வார்த்தை, மூன்றாவது பின்னொட்டு. ஸோ இங்கே முன்னொட்டு நான் பார்க்குறோம். முன்னொட்டுன்றது ப்ரிஃபிக்ஸ், மூல வார்த்தை வந்து வேர்ட் ரூட், பின்னொட்டுன்றது சஃபிக்ஸ். ஸோ இதை பற்றி விளக்கங்க சொல்கிறோம். முன்னொட்டுன்றது எதை சொல்லுதுன்னா, இதில் இரண்டு இருக்குது. ஒன்று வந்து முதன்மை நிலை முன்னொட்டு, இரண்டாம் நிலை முன்னொட்டு. இதில் முதன்மை நிலை முன்னொட்டு பார்க்குறோம். முதன்மை நிலை முன்னொட்டு. இந்த முதன்மை நிலை முன்னொட்டு எதை சொல்லுதுன்னா, ஒரு கரிம சேர்மம் திறந்த அமைப்புடையதா மூடி அமைப்புடையதான்றதை சொல்லுது. அடுத்தது இரண்டாம் நிலை. இரண்டாம் நிலை முன்னொட்டு எதை சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு கரிம சேர்மத்தில் அடங்கியுள்ள பதிலிகளின் தன்மையை குறிப்பிடுறதா வந்து இரண்டாம் நிலை முன்னொட்டு, பதிலினுடைய தன்மை. மூல வார்த்தை என்பது எதை சொல்லுதுன்னா, கார்பனுடைய எண்ணிக்கை. ஒரு கரிம சேர்மத்தில் தொடர்ச்சியான நீண்ட சங்கிலிகள் காணப்படும். அதை நம்ம தாய் சங்கிலின்னு சொல்கிறோம். அந்த தாய் சங்கிலி இடம்பெற்றுள்ள கார்பனின் எண்ணிக்கையை குறிப்பிடுவது தான் வந்து மூல வார்த்தை. அடுத்ததாக பின்னொட்டு வந்து 2 வகையாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து முதன்மை, மற்றொன்று இரண்டாம் நிலை. ஸோ இந்த முதன்மை முன்னொட்டுன்றது எதை சொல்லுதுன்னா, ஒரு கரிம சேர்மம் நிறைவுற்றதா நிறைவுறாதா என்பதை குறிப்பிட வந்து முதன்மை முன்னொட்டு. அதாவது கார்பன் ஒற்றை பிணைப்பு மட்டும் இருக்கா, அல்ல கார்பன் இரட்டை பிணைப்புகள் காணப்படுதா, அல்ல கார்பன் இடையே முப்பிணைப்பு காணப்படுதான்றதை சொல்கிறது தான் வந்து முதன்மை பின்னொட்டு. இரண்டாம் நிலை பின்னொட்டுன்றது எதை சொல்லுதுன்னா, வினை செயல் தொகுதி. ஒரு கரிம சேர்மத்தில் இடம்பெற்றுள்ள வினை செயல் தொகுதி, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்கிறோம். வினை செயல் தொகுதியை குறிப்பிட இரண்டாம் நிலை பின்னொட்டு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஒரு கரிம சேர்மம்னா அதில் குறிப்பாக என்னென்ன இருக்கலான்னு பார்த்தோம்னா, முதன்மை நிலை முன்னொட்டு, இரண்டாம் நிலை முன்னொட்டு, அடுத்தது மூல வார்த்தை, முதன்மை நிலை பின்னொட்டு, இரண்டாம் நிலை பின்னொட்டு. இவற்றில் உள்ளடக்கியதாக இருக்கும். இதில் முக்கியமாக இருக்க வேண்டியது எதுன்னு பார்த்தோம்னா மூல வார்த்தை இருக்கும். அடுத்தது முதன்மை நிலை பின்னொட்டு. இவை ரெண்டுமே ஒரு கரிம சேர்மம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸோ இதை ஒன்றாக பார்த்து வரலாம். இப்போது முதல்ல முதன்மை முன்னொட்டு பார்க்குறோம். பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் எதை சொல்லுதுன்னா,
ஒரு கார்பனுடைய திறந்த அல்லது மூடிய அமைப்பு உடையதான்றதை சொல்லுது. ஒரு கரிமச் சேர்மம் திறந்த அமைப்புடையதா அல்லது மூடிய அமைப்புடையதான்னு சொல்லுது. அதை மூடிய அமைப்பு அல்லது வளைய அமைப்பு சொல்லலாம். திறந்த அமைப்புடையதுனா நம்ம எந்த ஒரு சொல்லையும் சேர்க்க வேண்டாம். ஆனால் மூடிய அமைப்பாக இருந்தால் அதுக்கு வளைய என்ற ஒரு சிறப்பு சொல்ல மூல சொல்லுக்கு முன்னாடி சேர்த்துக்கணும். வளைய அது இங்கிலீஷில் வந்து சைக்ளோ அப்படின்னு சேர்க்குறோம். உதாரணத்துக்கு இது ஒரு வளைய சேர்மம். இந்த வளைய சேர்மத்தோட பெயர் வைக்கும்போது முன்னாடி வளைய என்ற சொல்லை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக இரண்டாம் நிலை முன்னொட்டு பார்க்குறோம். செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்னு சொல்கிறோம். இது எதை சொல்லுதுன்னா ஒரு கரிமச் சேர்மத்தில் இடம்பெற்றுள்ள பதிலி தொகுதிகள் அல்லது பதிலி அணுக்களை சொல்லுது. பதிலி தொகுதியின் தன்மையை குறிப்பிடுவது இரண்டாம் நிலை முன்னோட்டு. பதிலி தொகுதினா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு தாய் சங்கிலி இருக்கும், நீண்ட தாய் சங்கிலி இருக்கும். இந்த தாய் சங்கிலியை தவிர்த்து மீதமுள்ள தொகுதிகள் தான் வந்து நம்ம பதிலி தொகுதிகள்னு சொல்கிறோம். சப்ஸ்டியூஷன் குரூப் ஆர் சப்ஸ்டியூட்டட் குரூப்புன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு சில உதாரணங்கள் எழுதி போடுறேன். ஃப்ளூரின் எஃப் இருந்ததுன்னா ஒரு ஹைட்ரோ கார்பனில் ஹச்சுக்கு பதிலாக எஃப் இருந்தால் இது நம்ம ஃப்ளூரோ என்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். சிஎல் இருந்தால் குளோரோ, இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். பிஆர் இருந்தால் புரோமோ, ஐ இருந்தால் அயோடோ. ஸோ இதை பார்த்துருக்கோம். அடுத்ததாக NO2 குரூப் இருந்தால் அதாவது ஒரு ஹைட்ரோ கார்பனுடைய பெருதிகளாக தான் நம்ம ஐயூபேக் பெயரில் கருதுகிறோம் பெயரிடுவதற்கு. இதில் ஹச்சுக்கு பதிலாக NO2 பதில் இருந்தால் நைட்ரோன்னு சொல்கிறோம். நைட்ரோ என்ற முன்னோட்டு சேர்த்துக்கணும். மூல வார்த்தைக்கு முன்னாடி நைட்ரோ சேர்க்கணும். அடுத்ததாக NO இருந்தால் நைட்ரஸோ, CN இருந்ததுன்னா சயனோ, NH2 இருந்தால் அமினோ. ஸோ இதை போல் இது சில உதாரணங்கள், பதிலிகளுக்கு சில உதாரணம். அடுத்ததாக மேலும் சில உதாரணங்கள் எழுதி போடுறேன். ஆர் குரூப்புன்னு சொல்கிறோம். ஆர் தொகுதி. இதுக்கு ஆல்கைல் தொகுதின்னு சொல்லலாம். ஆல்கைல் தொகுதி அதாவது ஒரு ஹைட்ரோ கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் நீங்கிய பின்பு கிடைக்கக்கூடிய தொகுதி வந்து ஆர் தொகுதி அல்லது ஆல்கைல் தொகுதின்னு சொல்லலாம். இதனுடைய இணைதிறன் வந்து ஒன்று குறைவாக இருக்கும். ஒரு உதாரணம் CH3. இதில் 3 இணைதிறன் இருக்குது, ஒரு இணைதிறன் வந்து நிரப்பப்படாமல் இருக்குது. ஸோ இதை நம்ம மெத்தில்னு சொல்லணும். அடுத்தாக CH2 CH3 எத்தில். CH2 CH2 CH3 புரோப்பைல். ஒன்றுன்ற மெத்து எத் ப்ரப் மூல வார்த்தையில் நான் பார்க்க போகிறேன். இப்போது இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது நான் இது புரோப்பைல்னு போட்டிருக்கேன். இது பொதுவாக 1 புரோப்பைல் ஆர் N புரோப்பைல்னு குறிப்பிடலாம். அடுத்ததாக CH CH3 CH3 இருக்குது. இதில் 3 கார்பன் இருக்குது. ஆனால் இரண்டாவது இடத்துல இருக்கிறதுனால 2 புரோப்பைல். அடுத்தது இல்லைன்னா ஐசோ
புரோப்பைல்னு குறிப்பிடலாம். அடுத்ததாக CH2 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 CH3 4 கார்பன் இருக்குது. ஸோ 1 பியூட்டைல் ஆர் N பியூட்டைல்னு குறிப்பிடலாம். ஸோ இது அல்கைல் தொகுதிக்கான சில உதாரணம் பார்த்துருக்கோம். அடுத்ததாக OR தொகுதி. OR தொகுதினா ஆல்காக்சி தொகுதின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு சிறிய உதாரணம் பார்க்குறோம். OCH3 மீத்தாக்சி தொகுதி. OCH2 CH3 இது எளிமையாக CH2 CH3 இருந்தால் C2H5 எழுதலாம். OC2H5 எழுதுனா ஈத்தாக்சி. OCH2 CH2 CH3னா புரோப்பாக்சி. ஸோ இந்த சில உதாரணங்கள் போதும். இப்போ பதில்களுக்கு நாம் எழுதி போட்டிருக்கோம். ஃப்ளோரோ, குளோரோ, புரோமோ, அயோடோ அப்படின்னு எழுதி போட்டிருக்கோம். NO2 நைட்ரோ, நைட்ரஸோ, CN சைனோ, NH2 அமினோ அப்படின்னு எழுதி போட்டிருக்கோம். CH3 மெத்தில், C2 CH3 எத்தில், C2 CH2 CH2 CH3 புரோப்பைல், CH3 CH3 2 புரோப்பைல் ஆர் ஐசோ புரோப்பைல். ஸோ அடுத்து 1 பியூட்டைல் எழுதி போட்டிருக்கோம். மீத்தாக்சி, ஈத்தாக்சி, புரோபாக்சி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நாம் மூல வார்த்தைகளை பற்றி பார்க்கலாம். வேர்ட் ரிட்னா நான் பார்க்கலாம். மூல வார்த்தைகள்லாம் வேர்ட் ரூட். ஸோ இது அடிப்படையாக அனைத்து கருமி சேர்வுமே இருக்க வேண்டியது வந்து மூல வார்த்தை. இது எதை சொல்லுதுன்னா நீண்ட சங்கிலியில் உள்ள, அதாவது எளிமையாக நம்ம எப்படி சொல்லலாம்னா தாய் சங்கிலின்னு சொல்லலாம். தாய் சங்கிலியில் உள்ள கார்பன் அணுவின் எண்ணிக்கை, கார்பன் அணுவின் எண்ணிக்கையை குறிப்பிடுவது தான் வந்து மூல வார்த்தை. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோம். ஒரு கரிம சேர்மத்தில் தாய் சங்கிலியில் ஒரு கார்பன் மட்டும் இருந்தால் அதனோட பெயர் வந்து மெத் என்ற மூல வார்த்தையை கொண்டிருக்கணும், மெத். ரெண்டாவது C2ன்னு ஒன்று இருந்தால் எத் என்ற மூல வார்த்தை இருக்கணும். C3 என்னன்னு பார்த்தோம்னா ப்ரப் என்ற மூல வார்த்தை இருக்கணும். C4 பியூட் என்ற மூல வார்த்தை இருக்கணும். C5 பென்ட் என்ற மூல வார்த்தை. C6 ஹெக்ஸ் என்ற மூல வார்த்தை இருக்கணும். இப்போ எழுதி போகிற மாதிரி ஒன்றுனா வந்து மெத், 2 வந்து எத், 3 புரப், 4 பியூட், 5 பென்ட், 6 ஹெக்ஸ். அடுத்து 7 பார்க்குறோம். C7 இருந்ததுன்னா ஹெப்ட், C8 ஆக்ட், C9 நான், C10 டெக், C11 அன்டெக், C12 டோடெக். ஸோ இங்கே எங்கன்னு பார்த்தோம்னா 7 ஹெப்ட், 8 ஆக்ட், 9 நான், 10 டெக், 11 அன்டெக்.
12 டோடெக். இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு கரிம சேர்மத்தில் தாய் சங்கில் 7 கார்பன் இருந்தால் ஹெப்டுன்ற வார்த்தை அதில் கண்டிப்பாக இருக்கணும். 8 கார்பன் இருந்தால் ஆக்ட் இருக்கணும். 9 கார்பன் இருந்தால் நான் இருக்கணும். 12 கார்பன் தான் டோடெக் இருக்கணும். இது மெமரி பண்ணிங்க. 11 கார்பன் வரும்போது அன்னுன்ற வார்த்தை வருது. 12க்கு 2 வருது. 13 வந்ததுன்னா மறுபடியும் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கணும். என்னென்னா 1னா வந்து ஹென்னு சொல்கிறோம். அடுத்ததுலாம் ஹென், 2 டோ, 3 ட்ரை, 4 டெட்ரா, 5 பென்டா, 6 ஹெக்ஸா, 7 ஹெப்டா, 8 ஆக்டா, 9 நானா. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம். என்னென்னா 12க்கு டோடெக் எழுதுனா 13க்கு ட்ரைடெக், 14க்கு டெட்ராடெக்னு எழுதணும். இந்த மாதிரி 19 வரைக்கும் எழுதலாம். அடுத்து 20க்கு எழுதி போடுறேன். ஒரு கரிம சேர்மத்தில் கார்பன் 20 கார்பன் தான் ஈகோஸ்ன்னு சொல்லணும். ஈகோஸ். இது ஞாபகம் வச்சுங்க. ஈகோஸ். சரி, 21 வந்ததுன்னா ஹென்கோஸ்ன்னு சொல்லணும். சரி, C21 இருந்ததுன்னா இந்த இதை சேர்த்துக்கிறோம். இந்த கோஸ்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கிறோம். ஹெனிகோஸ். ஹென் ஹெனிகோஸ்னு வந்துடுது. அதுமாதிரி C22 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டோவை சேர்த்துக்கணுங்க. டோகோஸ். C23 பார்த்தோம்னா ட்ரைகோஸ். C24 பார்த்தோம்னா டெட்ராகோஸ். 5 வந்ததுன்னா பென்டாகோஸ். 6 ஹெக்ஸாகோஸ். 7 வந்தால் ஹெப்டாகோஸ்னு வரணும். 8 ஆக்டாகோஸ். 9 நானாகோஸ். அது 24, 25, 29 என்னன்னு பார்த்தோம்னா நானாகோஸ்னு வரணும் 29க்கு. அது 30 பார்க்கலாம். 3க்கு வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா ட்ரைன்னு இருக்குது. அது கூட ஒரு இங்கிலீஷில் வந்து பார்த்தோம்னா ட்ரைகோஸ், டெட்ராகோஸ். இப்போது 30க்கு பார்க்குறோம். C30. 3னா வந்து ட்ரை. அது கூட ஒரு ஏ சேர்த்துனா ட்ரையா காண்ட்டுன்னு எழுதணும். ட்ரையா காண்ட். ட்ரையா காண்ட். 30க்கு வந்து ட்ரையா காண்ட். இங்கிலீஷில் ட்ரையா காண்ட். 31 மறுபடியும் நம்ம ஈஸியாக அங்கே வந்துடலாம். 1க்கு வந்து ஹென். ஸோ அந்த ஹென் எழுதுகிறோம். ட்ரையா காண்ட்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கிறோம். உதாரணத்துக்கு எழுதுகிறேன். C31 ஹென் ட்ரையா காண்ட். 32 வேணும்னா இந்த டோ இருக்கும். இந்த டோ கூட ட்ரையா காண்ட் சேர்க்கணும். 33 வேணும்னா ட்ரை கூட ட்ரையா காண்ட் சேர்க்கணும். 34 டெட்ரா கூட ட்ரையா காண்ட் சேர்க்கணும். இந்த மாதிரி 39 வரைக்கும் வரும். அடுத்து 40 C40. 40 என்னென்னு பார்த்தோம்னா 4க்கு என்ன வருதுன்னா டெட்ரா. அது கூட இந்த காண்ட் சேர்த்துக்கணும். டெட்ரா ட்ரையா காண்ட்னா 34. டெட்ரா காண்ட்னா 40. 41ன்னா ஹென் டெட்ரா காண்ட். 42 டோ டெட்ரா காண்ட். 43 ட்ரை டெட்ரா காண்ட்னு வரணும். அது 49 வரைக்கும் வரும். அடுத்து 50 என்னன்னா பென்டா காண்ட். அப்புறம் 51, 52 எழுதிட்டே வரலாம். 60னா ஹெக்ஸா காண்ட். 70 ஹெப்டா காண்ட். 80 ஆக்டா காண்ட். 90 நானா காண்ட். 100 எழுதுகிறோம். C100 ஹெக்ட்.
ஹெக்ட்ன்றது வந்து 100 ஹெக்ட். ஸோ இப்போ அடிப்படை சொல் பார்த்துருக்கோம். மூளை வார்த்தை சொல்லலாம். அதை மூளை வார்த்தைகளை 1லேருந்து 100 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து நான் பார்க்க போகிறது இதை அழிச்சிடலாம். அடுத்ததாக முதன்மை பின்னொட்டு பார்க்குறோம். முதன்மை பின்னொட்டு. ஸோ இந்த முதன்மை பின்னொட்டுன்றது எதை சொல்லுதுன்னா நிறைவுற்ற மற்றும் நிறைவுறா தன்மையை சொல்லுது. உதாரணத்துக்கு கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு இருந்தால் இதனோட தன்மை நிறைவுற்ற தன்மை. ஸோ நிறைவுற்ற தன்மை இருந்தால் அங்கே ஏன்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். அது ஏஎன்இ. ஸோ லாஸ்ட்டில் ஈன்னு முடியும். ஏன்ற வார்த்தையை எது கூட சேர்க்கணும்னா மூல வார்த்தையோட கண்டிப்பாக இந்த ஏன்ற வார்த்தை இருக்கணும். சப்போஸ் நிறைவுறாத சேருவோமா இருந்தால் C இருந்ததுன்னா நிறைவுறாத சேருவோமா இருந்தால் ஈன் என்ற வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். ஒரு கருவி சேர்மத்தில் முக்கியமானது எதுன்னு பார்த்தோன்னா மூல வார்த்தையும் முதன்மை பின்னொட்டும் தான். முப்பிணைப்பு காணப்படுதுன்னா இதுவும் நிறைவுறாத தன்மை. இதுக்கு ஐன்னு எழுதணும். இது எல்லாத்துலேயுமே கடைசியில் ஈன்ற எழுத்து இருக்குது. அடுத்ததாக என்ன சொல்லணும்னா ஒரு கரிம சேர்மத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைவுறாத தன்மைகள் காணப்படலாம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைவுறாத தன்மை காணப்பட்டால் அதை குறிப்பிடுவதற்கு ஒரு முன்னொட்டு சேர்த்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி சேர்க்க வேண்டிய முன்னொட்டு என்னென்னா 2 இருந்தால் டை, 3 இருந்தால் ட்ரை, 4னா டெட்ரா, 5 பென்டா. இப்போ இதுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கரிம சேர்மத்தில் 2 கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புகள் காணப்படுதுன்னா இதனோட பேர் வந்து ஒரு இரட்டை பிணைப்பு காணப்பட்டால் ஈன்னு சொல்லணும். 2 காணப்படும் போது டை ஈன். டையின். சப்போஸ் 3 இரட்டை பிணைப்புகள் காணப்படுதுன்னா ஒரு கரிம சேர்மத்தில் ட்ரை ஈன். அடுத்ததாக என்ன சொல்கிறோம்னா ஒரு கரிம சேர்மத்தை முப்பிணைப்பு காணப்படுது. 2 முப்பிணைப்புகள் காணப்பட்டால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் டை ஐன். 3 முப்பிணைப்பு காணப்பட்டுச்சுன்னா ட்ரை ஐன். 4 முப்பிணைப்பு காணப்பட்டுச்சுன்னா டெட்ரா ஐன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நாம் முதன்மை பின்னொட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஏன் ஈன் ஐன்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கணும். அடுத்ததாக 2ஆம் நிலை பின்னொட்டு பார்க்கலாம். முதன்மை பின்னொட்டுனா பிரைமரி சஃபிக்ஸ். 2ஆம் நிலை பின்னொட்டு வந்து செகண்டரி சஃபிக்ஸ் பார்க்குறோம். இப்போது இரண்டாம் நிலை பின்னொட்டு இருந்து எதை சொல்லுதுன்னா வினை செயல் தொகுதியை குறிப்பிடுகிறது. ஒரு கரிம சேர்மத்தில் உள்ள வினை செயல் தொகுதியை குறிப்பிடுவது தான் வந்து நான் பார்த்தோம்னா 2ஆம் நிலை பின்னொட்டு. வினை செயல் தொகுதினான்னு சொல்லிட்டோம். ஒரு கரிம சேர்மத்தில் வேதி பண்புக்கு காரணமான ஒரு தொகுதி தான் வந்து வினை செயல் தொகுதி. இதில் வந்து ஹெட்ரோ ஆட்டம்ஸ் இருக்கும். ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற சல்ஃபர் போன்ற ஹெட்ரோ ஆட்டம்ஸ் இதில் இடம்பெற்றிருக்கும். ஒரு கரிம சேர்மத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வினை செயல் தொகுதிகள் காணப்படலாம். அவ்வாறு காணப்படும் போது ஒரு வினை செயல் தொகுதியை முன்னொட்டில் எழுதணும். அதில் மற்றொரு வினை செயல் தொகுதியை பின்னொட்டில் எழுதணும்.
அப்போ ஒரு வினை செயல் தொகுதி இருக்குன்னா அது முன்னோட்டிலையும் எழுதுகிற மாதிரி வரும், பின்னோட்டிலையும் எழுதுகிற மாதிரி வரும். முன்னோட்டில் எழுதும்போது எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், பின்னோட்டில் எழுதும்போது எந்த வார்த்தையை பயன்படுத்துன்றதை இப்பொழுது பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். ஆல்கஹால்னா OH இருந்தால் அது வந்து நம்ம ஆல்கஹால்னு சொல்கிறோம். இது வந்து முன்னோட்டுனா முதன்மை, இங்கே வந்து பின்னோட்டுன்றது என்னென்னு பார்த்தோம்னா இரண்டாம் நிலை, இது வந்து முதன்மை. இது இரண்டாம் நிலை முன்னோட்டில் பயன்படுத்தும் போது எப்படி எழுதணும், முதன்மை நிலை பின்னோட்டில் எழுதும்போது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறோம். OH வந்ததுன்னா முன்னோட்டில் வந்து ஹைட்ராக்சின்னு எழுதணும், பின்னோட்டில் ஆல்னு எழுதணும், அது OL ஆல். அடுத்ததாக தயோ ஆல்கஹால், SH. இது இருக்கும்போது முன்னோட்டில் எதை எழுதணும்னு சொல்கிறோம், மெர்கப்டோ. பின்னோட்டில் வந்து பார்த்தோன்னா தயால். தயால்னு எழுதுகிறோம். அடுத்தது ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடுனா C+O இருக்கணும், இது கூட ஒரு ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்கும், இங்கே ஒரு R குரூப் இணைஞ்சிருக்கும், அதை விட்டுடலாம். இப்போ இதுதான் வந்து ஆல்டிஹைடுன்னு சொல்கிறோம். இந்த ஆல்டிஹைடு இருந்தால் இதுக்கு முன்னோட்டு வந்து பார்த்தோம்னா ஃபார்மைல் அப்படின்னு எழுதலாம், அல்லது ஆல்டோ அல்லது ஆக்சோ. அது இடம்பெற்றிருக்கும் பொசிஷனை பொறுத்து ஃபார்மைல், ஆல்டோ, ஆக்சோன்னு எழுதக்கூடியதாக இருக்கும். பின்னோட்டு தான் முக்கியம். பின்னோட்டு என்னென்னு பார்த்தோம்னா அல் அப்படின்ற வார்த்தை சேர்க்குறோம், அல், AL, அல். ஆல்கஹாலுக்கு OL, ஆல்டிஹைடுக்கு AL. அடுத்து நாம் பார்க்க போகிறது கீட்டோன். கீட்டோன்கள் C+O இருக்கும், இங்கே ஒரு R குரூப் இருக்கும், இதான் வித்தியாசம். H இருந்தால் ஆல்டிஹைடு, R இருந்தால் கீட்டோன். இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஆக்சோ அல்லது கீட்டோ என்ற முன்னோட்டில் எழுதுகிறோம். பின்னோட்டு வந்து பார்த்தோம்னா ON, ONE எழுதணும், ON. அடுத்ததாக கார்பாக்சிலிக் அமிலம். கார்பாக்சிலிக் அமிலம் சொல்லும்போது இது C+O, H இந்த ஆல்டிஹைடு, R இருந்தால் கீட்டோன், OH இருந்தால் கார்பாக்சிலிக் ஆசிட், OH, COOH. ஸோ இந்த COன்ற குரூப் என்னன்னா கார்பனைல் குரூப்புன்னு சொல்கிறோம். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கு வந்து முன்னோட்டு பார்க்குறோம், கார்பாக்சி. கார்பாக்சின்ற முன்னோட்டு எழுதுகிறோம். அடுத்து பின்னோட்டில் என்னன்னு பார்த்தோம்னா ஆயிக் அமிலம் அல்லது கார்பாக்சிலிக் அமிலம், இங்கிலீஷில் வந்து OIC ஆசிட்னு சொல்கிறோம். ஆயிக் அமிலம்ன்றதை சேர்த்துக்கணும். இது இல்லாமல் இன்றும் சில வினை செயல் தொகுதி இருக்குது, அதை பார்க்கலாம். இப்போ கார்பாக்சிலிக் அமிலம் வரையும் பார்த்துருக்கோம். கார்பாக்சிலிக் அமிலம்னா தெரியுது, C+O OH இருக்கும்.
இப்போ இந்த இதில் இருக்கிற ஹச்சுக்கு பதிலாக ஆர் போட்டோம்னா இங்கே பாருங்கள் சி டபுள் பாண்ட் ஓ ஆர் போட்டோம்னா இது பேர் எஸ்டர். எஸ்டர் வினைசெயல் தொகுதி. ஸோ இந்த எஸ்டர் வினைசெயல் தொகுதி வரும்போது முன்னோட்டு என்ன எழுதணும்னா இது பேர் ஆல்காக்சின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆல்காக்சி CO கார்பனைல், ஆல்காக்சி கார்பனைல்னு எழுதணும். பின்னோட்டில் வந்து பார்த்தோம்னா பின்னோட்டு வந்து பார்க்கும்போது இந்த ஆர் குரூப்பை முதல்ல எழுதிடணும். இந்த ஆர் குரூப் வந்து அல்கைல், அல்கைல் போட்டு ஆயேட், ஆர் கார்பாக்சிலேட்னு எழுதணும். ஸோ இந்த ஆயேட்ன்றது முக்கியம். OATE ஆயேட். அல்கைல் அல்கனோயேட்னு எழுதலாம், அல்கைல் கார்பாக்சிலேட்னு எழுதலாம். ஆனால் முக்கியமான வார்த்தை வந்து ஆயேட்னு இருந்தால் அது வந்து எஸ்டரை குறிக்கும். ஆயேட் இருந்தால் எஸ்டரை குறிக்கும். அடுத்தது பாருங்கள், எஸ்டரில் OR இருக்கும், கார்பாக்சிலேட்டத்தில் OH இருக்கும். அமில குளோரைடு, அமில குளோரைடுனா இதனோட பெறுதி சி டபுள் பாண்ட் O, இங்கே வந்து ஒரு Cl இருக்கும். இது அமில குளோரைடு. ஸோ இந்த அமில குளோரைடுக்கு இதே போல் இதெல்லாம் குளோரோ எழுதி குளோரோ எழுதணும். CO கார்பனைல், அடுத்தது பின்னோட்டு எழுதுகிறோம். பின்னோட்டில் வந்து ஆயில் குளோரைடு, ஆயில் குளோரைடுன்னு எழுதுகிறோம். ஆயில் OYL ஆயில் குளோரைடுன்னு எழுதணும். அடுத்தது அமைடு பார்க்குறோம். அமைடு சி டபுள் பாண்ட் O, சிஎலுக்கு பதிலாக NH2 இருந்தால் அது அமைடு. ஸோ அமைடுக்கு வந்து கார்பமைல், முன்னோட்டு வந்து கார்பமைல், கார்பமைல்னு எழுதணும். பின்னோட்டில் வந்து கார்பமைடுன்னு எழுதலாம், இல்லை அமைடுன்னு எழுதலாம். அமைடு. ஸோ இங்கே வினைசெயல் தொகுதி எழுதியிருக்கோம், அதோட முன்னோட்டு பின்னோட்டுகளை எழுதியிருக்கோம். இப்போ எதுக்கு எழுதியிருக்கோன்னு பார்த்தோம்னா ஆல்கஹால், தயோ ஆல்கஹால், ஆல்டிகைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம், எஸ்டர், அமில குளோரைடு, அமைடுக்கு எழுதியிருக்கோம். இன்னும் சில வினைசெயல் தொகுதி இருக்குது, அதுக்கு எழுதலாம். அமில நீரிலி, அமில நீரிலின்னு நான் பாருங்கள். இது அமில நீரிலி, அதாவது இது ஒரு அமிலமாக இருக்கும், இது ஒரு அமிலமாக இருக்கும். பாருங்கள், இது ஒரு அமிலம், இது ஒரு அமிலம். ரெண்டு இடத்துலேருந்து நீர் வெளியே போயிடுச்சுன்னா அது வந்து அமில நீரிலி. ஸோ ரெண்டு அமிலத்தை எழுதுகிறோம், எழுதிட்டு ஒரு O கூட சேர்த்துறோம். இது ரெண்டு அமில நீரிலின்னு சொல்கிறோம். இந்த அமில நீரிலி வரும்போது முன்னோட்டு என்னென்னு பார்த்தோம்னா அசிட்டாக்சின்னு எழுதணும். அசிட்டாக்சி. அல்லது அசிட்டைலாக்சி, அசிட்டாக்சி அல்லது அசிட்டைலாக்சி. பின்னோட்டில் வந்து என்ன எழுதணும்னா ஆயிக் அன்ஹைட்ரேட்,
ஆயிக் அன்ஹைட்ரேட்னு எழுதணும். ஆயிக் நீர்லி, இது வந்து அமில நீர்லிக்கான முன்னோட்டு பின்னோட்டு பார்த்துட்டோம். அடுத்ததாக சி டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் என், இது பேர் நைட்ரைல். நைட்ரைல் வினை சேர்த்து இருந்தாங்க சயனோ, பின்னோட்டில் நைட்ரைல் ஆர் கார்போநைட்ரைல்னு எழுதலாம். அடுத்ததாக அமீன், NH2 இருந்தால் அமீன், OH இருந்தால் ஆல்கஹால், அதேமாதிரி NH2 இருந்தால் அமீன். இதுக்கு வந்து அமீனோன்னு எழுதணும் முன்னோட்டில், இங்கே வந்து அமீன் எழுதணும். ஸோ இது இல்லாமல் சி டபுள் பாண்ட் இருந்தால் முன்னோட்டில் எழுதக்கூடாது, இது பின்னோட்டில் ஈன்னு எழுதணும். இது ஒரு வினை செயல் தொகுதி. ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் முன்னோட்டில் எதுவும் வராது, பின்னோட்டில் ஐன்னு எழுதணும். ஸோ இங்கே வினை செயல் தொகுதியை எழுதியிருக்கோம், அதுக்கான முன்னோட்டு மற்றும் பின்னோட்டுகளை எழுதியிருக்கோம். இப்போ அடுத்ததாக ஐயூபேக் நேமன் கிளச்சரை பார்க்கலாம். எப்படி ஒரு கருவி சேர்மத்துக்கு பெயர் வைக்கிறன்றதை பார்க்கலாம். ஒரு கரிம சேர்மத்திற்கு ஐயூபேக் பெயரிடுவதற்கு முன்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியவை எதுன்னு கேட்டோம்னா முன்னோட்டு, மூலவார்த்தை, பின்னோட்டுகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது முக்கியமாக இரண்டாம் நிலை முன்னோட்டையும் இரண்டாம் நிலை பின்னோட்டையும் தெரிஞ்சிருக்கணும். இரண்டாம் நிலை முன்னோட்டு எதுனா பதில்களோட பெயர்களையும், இரண்டாம் நிலை பின்னோட்டுன்றது வினை செயல் தொகுதியினுடைய பெயர்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து மூலவார்த்தை 10 வரைக்குமாவது மூலவார்த்தை தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரிஞ்சால் நம்ம ஐயூபேக் பெயரிடுவதில் எளிமையாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஐயூபேக் பெயரிடும் முறையில் கரிம சேர்மங்களை வந்து ஹைட்ரோ கார்பன்களின் வழிச்சேர்மங்களாக பார்க்குறாங்க. அவங்க ஹைட்ரோ கார்பனாக நம்ம பார்க்குறோம். ஹைட்ரோ கார்பனின் வழி சேர்மங்களாக கருதப்பட்டு தான் ஐயூபேக் பெயரிடுதல் வைக்கப்படுகிறது. ஸோ ஹைட்ரோ கார்பனில் ஒரு எளிமையான ஹைட்ரோ கார்பன் எழுதுகிறேன். முதல்ல ஆல்கேன், இது நாங்கள் தெரிஞ்சுக்கணும். CH4 CH3 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 CH2 CH3 CH3 CH2 CH2 CH3 CH3 CH2 CH2 CH3 CH3 CH2 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 CH3 CH3 CH2 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 CH3. ஸோ இதனோட பெயர்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதனோட பெயர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா மீத்தேன். ஏன்னா ஏன்ற வார்த்தையை கூட சேர்த்துக்கணும். மெத் அது கூட ஏன்னு சேர்த்தோம்னா மீத்தேன். இது ஈத்தேன், இது புரப்பேன், பியூட்டேன். ஏன்னா பியூட்டுன்ற 4 கார்பன் இருக்குது. ஸோ பியூட்டுன்ற அடிப்படை சொல் வரணும். 3 கார்பன் வந்து புறப்பு வரணும். 4 CH2 CH3 CH2 CH3 ஸோ இங்கே பாருங்கள் 5 கார்பன் இருக்குது. 1 2 3 4 5 இருக்குது. பென்டேன். 6 கார்பன் இருக்குது. ஹெக்சேன். இதனோட பெயர் எழுதுகிறோம். 7 கார்பன் இருக்குது. ஹெப்டேன். இப்போ பெயர் வைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஒரு கார்பனா மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன் வரணும். இது இங்கிலீஷில் எழுதி தெரிஞ்சுக்கணும். மீத்தேன். லாஸ்ட்டில் எல்லாத்துலையும் ஈன்னு வார்த்தை வரும். ஈத்தேன். அது மெத்து கூட ஏன்னு சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். இது நிறைவராக சேரும், ஏன்றதை சேர்த்துக்கிறோம். லாஸ்ட்டில் ஈ வரும். ஸோ ஆனால் வழி சேர்மங்கள்லாம் ஏதோ ஒரு வினை செயல் தொகுதி இருக்குது,
இப்போ அந்த வினை செயல் தொகுதி இது கூட சேர்த்துக்கணும், அவ்வளோதான். அந்த ஈன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு அந்த வினை செயல் தொகுதிக்கு உரிய பின்னொட்டை இது கூட சேர்த்துக்கிறோம், முடிஞ்சிடும் அவனோட பேர். சப்போஸ் பதில்கள் இருந்தால் இதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறோம். இதுதான் வந்து கரிமச்சேர்மத்தினுடைய பெயரிடும் முறை. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு 10 வரைக்குமான அல்கேன்களை தெரிஞ்சிருக்கணும். அல்கீன்கள்னால் டபுள் பாண்ட் வரும், ஈத்தேன்னு பதிலாக ஈத்தீன் எழுதுகிறோம். ஈன்னு சேர்த்து எழுதணும். பாருங்கள், CH2 டபுள் பாண்ட் CH2, 2 கார்பன் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ஈத்தீன். 3 கார்பன் தான் புரோப்பீன், 4 தான் பியூட்டீன், 5 பென்டீன், 6 கார்பன் இருக்குது ஹெக்ஸீன், 7 ஹெப்டீன். ஸோ அந்த ஈன்றதை சேர்த்துருக்கோம். சப்போஸ் முப்பிணைப்பு இருந்ததுன்னா 2 கார்பன் இருக்குது, முப்பிணைப்பு இருக்குது அப்படின்னா ஈத்தைன். 3 கார்பன் இருக்குது, அதே சமயம் முப்பிணைப்பு இருக்குன்னா புரோப்பைன். 4 கார்பன் அவருடன் முப்பிணைப்பு சேர்ந்ததுன்னா பியூட்டைன். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அல்கேன்களை தெரிஞ்சுட்டா ஆல்கீன் ஆல்கைனை எளிமையாக எழுதிடலாம். ஸோ இது நம்ம ஹைட்ரோ கார்பனை பற்றி தெரிஞ்சால் தான் ஹைட்ரோ கார்பனோட பெருதிக்கு போக முடியும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா IUPAC பேரிடுதலில் கடைபிடிக்க வேண்டிய சில விதிகள் பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு 1, நீண்ட தாய் சங்கிலியை தெரிவு செய்ய வேண்டும். அப்புறம் என்னென்னா, ஒரு கரிமச் சேர்மத்தில் நீண்ட கார்பன், தொடர்ச்சியான நீண்ட கார்பன் சங்கிலிகள் இருக்கும். அதில் அதிகமான கார்பன் எது இருக்கோ அந்த சங்கிலி தான் நம்ம தாய் சங்கிலின்னு சொல்கிறோம். அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். லாங்கஸ்ட் கார்பன் செயின்னு செலக்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ரூல். அதுக்கு ஒரு உதாரணம் போடுறோம். இங்கெல்லாம் CH2 போட்டுக்கிறோம். இந்த ஒரு சேர்மம் இருக்குது. இதில் சங்கிலிகள் பார்க்குறோம். 1 2 3 4 இப்படி போனால் 4 கார்பன் இருக்குது. அடுத்ததாக இப்படி போயிட்டு இப்படி வந்தால் 1 2 3 4 கார்பன் இருக்குது. இது இல்லாமல் வேறு ஒரு சங்கிலியை தேர்வு செய்யலாம். எப்படின்னா 1 2 3 4 5 இப்படி போயிட்டு இப்படி போகும்போது 5 கார்பன் சங்கிலி இருக்குது. ஸோ எதை செலக்ட் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணக்கூடாது. 4 கார்பன் சங்கிலி எடுத்து செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த 5 கார்பன் இருக்கிற சங்கிலியை செலக்ட் பண்ணணும். இது முதல் ரூல். ரெண்டாவது ரூல் எதுன்னு பார்த்தோம்னா, இதே சேர்மம் எழுதிக்கிறேன். CH3 CH2 CH2 CH3. இங்கே வந்து CH தான் வரணும். CH2 CH3. இப்போ நம்மளுக்கு தெரியும், நீண்ட கார்பன் சங்கிலியை தேர்வு செஞ்சிட்டோம். இதுதான் வந்து நீண்ட கார்பன் சங்கிலி. இதுக்கு எண்ணிடணும். ரெண்டாவது ரூல் 2, கார்பன் சங்கிலிக்கு எண்ணிட வேண்டும். எப்படி எண்ணிடணும்னு பார்க்குறோம். இந்த முடிவிலிருந்து எண்ணிடலாம், இல்லை இங்கேருந்து எண்ணிடலாம். 1 2 3 4 5ன்னு எண்ணிடுறேன். எண்ணிட்ட பின்பு மீதி இருப்பதை வந்து நம்ம பதிலிகள்னு சொல்கிறோம். பதிலி. ஸோ இதுதான் எண்ணிடுற முறை, எண்ணிடுதல். இப்போ எண்ணிடும்போது ஏற்படுற இடர்பாடுகளை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். 1 2 1
இப்போ எண்ணிடும்போது பார்க்குறோம், நீண்ட கார்பன் சங்கிலியை தேர்வு செஞ்சிட்டோம். 1 2 3 4 5 இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ எண்ணிடும்போது 1 2 3 4 5 6ன்னு எண்ணிடலாம். அல்லது இந்த பக்கத்து எண்ணிட்டு வரலாம். 1 2 3 4 5 6ன்னு எண்ணிடலாம். ஸோ 2 வகைகள் இருக்குது. எப்படி எண்ணிடனா, இதில் பதில்களை பார்க்கணும். பதில்களுக்கு குறைவான எண் வரும் வகையில் எண்ணிடணும். அப்போ இந்த முறையில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 1 2 3ல் தான் பதிலி வருது. பதிலியே இது ஒரு பதிலி, இது ஒரு பதிலி. ஸோ 3வது இடத்துல பதிலி வருது. இங்கேருந்து பார்த்தோம்னா 1 2வது இடத்துல பதிலி வருது. ஸோ பதிலுக்கு குறைவான எண் வரும் வகையில் எண்ணிடணும். ஸோ இந்த எண்ணிடுற முறை வந்து கரெக்டு. இதுக்கு 1 2 3 4 5 6ன்னு வைக்கணும். இந்த 6க்கு 1ன்னு வச்சு ஆரம்பித்தோம்னா 1 2 3ல் தான் பதிலி வரும். ஸோ அது தவறான முறை. அப்போ பதில்களுக்கு குறைவான எண் வரும் வகையில் எண்ணிடணும். வரும் வகையில் எண்ணிட வேண்டும். இது ரூல் 2 போட்டோம். அடுத்த ரூல் நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு தாய் சங்கிலி தேர்வு செய்யணும், 2வது எண்ணிடணும்னு சொல்லிட்டோம். எண்ணிடும்போது பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, பதில்களுக்கு குறைவான எண் வரும் வகையில் எண்ணிடணும். இந்த சேர்மத்தை எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சேர்மத்தில் 1 2 3 4 5 6 கார்பன் இருக்குது. இந்த சங்கிலிலையும் பார்த்தோம்னா, இந்த நீண்ட சங்கிலியில் இதில் 6 கார்பன்கள் இருக்குது. இங்கே வைக்கிறோம் 1 2 3 4 5 6 கார்பன் இருக்குது. இப்படி போயிட்டு இங்கே போனாலும் 6 கார்பன் இருக்குது. ஸோ 2 சங்கிலியில் 6 கார்பன் இருக்குது. அடுத்து நான் பார்க்க போகிறது, ஒரே சங்கிலி இருக்குது, 6 கார்பன் கொண்ட 2 சங்கிலி இருக்குது. அது எதை தேர்வு செய்யணும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த கார்பன் சங்கிலியை தேர்வு செய்யணுமா, அல்லது இந்த கார்பன் சங்கிலியை தேர்வு செய்யணும்னு பார்க்கணும். எல்லோவில் தேர்வு செய்யணுமான்னு பார்க்குறோம். அப்போது இந்த கார்பன் சங்கிலி இல்லாமல் இருக்கிற மற்ற குரூப்புகளை பார்க்கணும். அதான் பதிலி. ஃபஸ்ட்டு இந்த கார்பன் சங்கிலி எடுத்துக்கிறோம். இதில் வந்து இது இல்லாமல் இது ஒரு பதில் இருக்குது, இது ஒரு பதில் இருக்குது, 2 பதில்கள் இருக்குது. அடுத்தாக இந்த எல்லோவில் எழுதின 2வது கார்பன் சங்கிலியை பார்க்குறோம். இந்த சங்கிலி இல்லாமல் எத்தனை பதில் இருக்குன்னா 1 2, இதை சேர்த்தா இது ஒரு பதிலியாக எடுத்துக்கிறோம் 3, இது 4 பதில்கள் இருக்குது. ஸோ இந்த 2 கார்பன் சங்கிலியில் ஃபஸ்ட்டு கார்பன் சங்கிலியில் 2 பதில் தான் இருக்குது. 2வது கார்பன் சங்கிலியில் 4 பதில்கள் இருக்குது. ஆனால் அந்த கார்பன் சங்கிலியில் உள்ள கார்பன் எண்ணிக்கை சமமாக இருக்குது. அப்போ சமமான கார்பன் சங்கிலி இருக்கும்போது அதிக பதிலியை கொண்ட கார்பன் சங்கிலியை தாய் சங்கிலியாக கருதணும். அப்போ அடுத்த ரூல் தான், அதிக பதிலியினை கொண்ட சங்கிலியை வந்து தாய் சங்கிலியாக கருதணும், பேரண்ட் செயின். ஸோ இப்போது இதுக்கு பார்க்குறோம். இது அப்படியே எழுதிக்கிறேன். எதுக்கு நம்பர் வைக்கணுன்றதை சொல்கிறோம். CH3 CH2 CH CH2 CH
CH3 CH3 CH CH3 CH3 CH3ன்னு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 இதில் 2 சப்ஸ்டியூஷனாக இருக்குது. ஆனால் இப்படி போனோம்னா 1 2 3 4 5 6 எத்தனை சப்ஸ்டியூஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 சப்ஸ்டியூஷன் வருது. ஸோ இதுதான் நம்ம தேர்வு செஞ்சுக்கிறோம். இது தேர்வு செஞ்ச சங்கிலி 6 கார்பன் கொண்டது. ஏன்னா பதில்கள் 4 இங்கே இருக்குது, 4 பதில்களை கொண்டது. இதை தேர்வு செஞ்சிட்டோம். அடுத்து எண்ணிடணும். எண்ணிடும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கோம் என்னென்னா பதில்களுக்கு குறைவான எண் வரணும். இங்கே பாருங்கள் 1 இன்னும் வச்சா இது 2ன்னு வரணும். இங்கேயும் 1 2. ஸோ 2ல் பதிலி வருது, இங்கேயும் 2ல் பதிலி வருது. அடுத்தது 1 2 3ல் பதிலி வருது, இங்கே 1 2 3ல் பதிலி இல்லை. ஸோ இந்த முறையை வச்சு நம்ம சொல்லலாம் நம்பர் வைக்கிறதுக்கு வந்து 1 2 3 வந்து கரெக்டுன்னு. அதை அப்படிந்து வந்தால் 1 2 3ல் பதிலி இல்லை, ஆனால் இங்கேருந்து வந்தால் 1 2 3ல் பதிலி இருக்குது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சப்ஸ்டியூஷனோட நம்பர் வச்சு அது எல்லாத்தையும் கூட்டணும், அந்த எண்களை கூட்டணும். அது எப்படின்னா இந்த பக்கம் வைக்கிறோம் 1 2 3 4, இதுக்கு வந்து 5 6ன்னு வச்சிட்டோம். அப்போ எங்கெங்கே சப்ஸ்டியூஷன் இருக்குன்னா 2ல் ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது ப்ளஸ் 4ல் ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது ப்ளஸ் 5ல் 2 சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ 5 + 5 இது கூட்டணும். அடுத்து இந்த பக்கம் இந்த நம்பர் வச்சுட்டு போகிறேன். எல்லோவில் நம்பர் வைக்கிறேன் பாருங்கள் 1 2 3 4 5 6 நம்பர் வச்சுருக்கேன். ஸோ இந்த முறையில் எல்லோவில் இருக்கிறத பார்க்குறோம். 1 2ல் சப்ஸ்டியூஷன் இருக்குது, 2ல் எத்தனை இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ 2 + 2. 3ல் ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது +3. 5ல் ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது +5. இப்போ இது கூட்டணும். கூட்டினா எதுக்கு கம்மியான வேல்யூ வருதுன்னு பார்க்குறோம். கூட்டினா இதுக்கு தான் கம்மியான வேல்யூ வரும். ஸோ குறைவான சம் ரூல்னு சொல்கிறோம். இது மொத்த பதிலினுடைய மொத்த எண்களை கூட்டும்போது குறைவான எண் வரும் வரையில் நம்பர் வைக்கணும். அப்போது இந்த முறையில் நம்பர் வைக்கிறது தவறு. எல்லோவில் வச்சுருது கரெக்ட். இதை அழிச்சிட்றேன். ஸோ இப்போ நம்பரிங் வந்து வச்சுருக்கோம் 1 2 3 4 5 6ன்னு வச்சுருக்கோம். இப்படி வைக்கிறது வந்து தவறானது, இது வந்து சரியானது. ஸோ இதுதான் விதி. என்னென்னா அதிக பதிலில் கொண்ட கார்பன் சங்கிலியை தேர்வு செய்யணும். அடுத்ததாக 1 அல்லது மேற்பட்ட பதில்கள் இருக்குது. இங்கே 1 2 3 4 பதில்கள் இருக்குது. 1 அல்லது மேற்பட்ட பதில்கள் இருக்கும்போது அவருடைய மொத்த எண்ணிக்கை குறைவாக வரும் வகையில் எண்ணிடணும். இது ஒரு ரூல் பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நான் இந்த ரூல் சொல்கிறேன்னு. இந்த சேர்மத்தை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 கார்பன் இருக்குது. 1 2 3 4 5 6 7 கார்பன் இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஏன்னா 1 2 3ல் சப்ஸ்டியூஷன் இருக்குது. இப்படி பார்த்தாலும் 1 2 3ல் சப்ஸ்டியூஷன் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறோம் 1 2 3ல் சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பதிலிகள். இப்போ நம்பர் வைக்கணும். இப்படிந்து பார்த்தாலும் 3 இருக்குது, இங்கேருந்து பார்த்தாலும் 3 இருக்குது. பதில்கள் வந்து சம தொலைவில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எதன் அடிப்படையில் நம்பர் வைக்கணும்னா, அப்போ நம்ம திங்க் பண்ணி பார்த்தா தெரியும். இது பேர் வந்து மெத்தில், இது பேர் எத்தில். 2 கார்பனத்தில் இது பேர் எத்தில், இது பேர் வந்து ஒரு கார்பன் இருக்குது மெத்தில். ஸோ இதனோட அகரவரிசையில் இது எம் ஃபஸ்ட்டு வருது, இ வருது. அப்போது அகரவரிசைப்படி இ தான் முதல்ல வரும். அப்போ எண்ணிடும்போது இந்த பக்கத்துலேருந்து எண்ணிடணும். ஒரு சம தொலைவில் இருக்கும்போது அகரவரிசைப்படி எண்ணிட வேண்டும். 1 2 3 4 5 6 7 எண்ணிடு முறை இருந்தது கரெக்ட். அடுத்ததாக இதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அப்போ என்ன இந்த ரூல் என்ன சொல்கிறோன்னா, பதிலிகள் சம தொலைவில் இருந்தால்
இந்த பதிலிகள் சமத்தொலைவில் இருக்கும்போது அகர வரிசைப்படி எண்ணிட வேண்டும். இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு கார்பன் செயின் இருக்கும், அந்த செயினுக்கு எப்படி நம்பர் வைக்கிறன்றது மட்டும் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அடுத்து இதே எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். CH3 CH2 CH CH2 CH3 CH CH CH2 CH3. மெத்தில் குரூப்பு ரெண்டாவதுல இருக்குது. அப்போ இப்போ எப்படி நம்பர் வைக்கணும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 வச்சா தப்பு. இந்த பக்கத்தை வச்சுட்டு வரோம். ஏன்னா உங்கள் பதிலி வந்து 1 2 3ஆவது இடத்துல இருக்குது. இங்கேருந்து பார்த்தோன்னா 2ஆவது இடத்துல இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 நம்பர் வச்சுருக்கோம். இங்கே பதிலி வந்து மெத்தில், இங்கே பதிலி வந்து எத்தில். ஸோ இதுக்கு பேர் எப்படி எழுதுன்றதை சொல்கிறேன். தாய் சங்கிலி 7 இருக்குது, ஹெப்டேன் எழுதுகிறோம். ஏன்னா ஒற்றை பிணைப்பு இல்லை, அதனால் ஹெப்டேன். ஸோ இந்த பதில்கள் பேர் எழுதணும். ஃபஸ்ட்டு மெத்தில் எழுதணுமா எத்தில் எழுதணுமான்னு பார்த்தா இது அகர வரிசையில் தான் எழுதணும். ஸோ இந்த நம்பரை வச்சு எழுதக்கூடாது. 2 ஃபஸ்ட்டு வருது, ஸோ 2 மெத்தில் 5 எத்தில்னு எழுதக்கூடாது. அகர வரிசைப்படி 5 எத்தில் 2 மெத்தில் ஹெப்டேன் இதனோட பேர். கவனிக்க வேண்டியது ஒன்று என்னன்னா, ஒரு எண் எழுத்து வரும்போது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஐஃபன் போடணும். 2 எண்கள் வந்தால் அதுக்கு பக்கத்தில் கமா போடணும். இது எண் எழுத்து ஐஃபன், எண் எழுத்து ஐஃபன் போட்டிருக்கோம். ஸோ இதனோட பேர் வந்து 5 எத்தில் 2 மெத்தில். 2 மெத்தில் 5 எத்தில்னு எழுதக்கூடாது. ஸோ இங்கே வந்து ஆல்கேனுக்கான பெயரிடும் முறைகளில் கார்பனுக்கு எப்படி எண்ணிடுறதுன்னு பார்த்துருக்கோம். அல்கேன் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு 5 விதிகளை சொல்லி கொடுத்துருக்கோம். அதை நான் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விதி என்னன்னு பார்த்தோம்னா, தாய் சங்கிலியை தேர்வு செய்யணும். அதாவது நீண்ட கார்பன் கொண்ட சங்கிலியை தேர்வு செய்யணும். அதுக்கு எண்ணிடணும். எண்ணிடும்போது பதில்களுக்கு குறைவான எண் வரும் வகையில் எண்ணிடணும். அடுத்து இரண்டாவது, ஒன்றுக்கு மேற்பட்ட பதில்கள் இருந்தால் அதற்கு எப்படி எண்ணிடணும்னா, பதில்களுடைய இடம் இருக்கிற கூட்டுத்தொகையை கூட்டணும். அது குறைவான எண் எது இருக்கோ அந்த வகையில் எண்ணிடணும். அடுத்ததாக 2 தாய் சங்கிலிகள் கொண்ட கருமி சேர்மம் இருக்குன்னா, அது ஒரே எண்ணிக்கையிலான கார்பன் செயின் இருக்குது. 6 கார்பன் கொண்ட 2 சங்கிலிகள் இருக்குன்னா, அது அதிக எண்ணிக்கையிலான பதில்கள் எது இருக்கோ அந்த கார்பன் சங்கிலியை தேர்வு செய்யணும். பதிலிகள் சம தொலைவில் இருந்தால் அகர வரிசையின் அடிப்படையில் எண்ணிடணும். அடுத்ததாக பதில்களை எழுதும்போது அதன் அகர வரிசையில் தான் எழுதணும். இருக்கும் எண் அடிப்படையில் எழுதக்கூடாது. இது வந்து அல்கீன்கள் பார்த்துருக்கோம். அடுத்து அல்கீன்கள் பார்க்கலாம். ஆல்கைன் இங்கே இது முன்னாடி சொன்ன அனைத்து விதிகளுமே இங்கே பொருந்தும். ஆனால் இங்கே வந்து இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பு அந்த கார்பன் சங்கிலியில் இருக்கும் வகையில் தாய் சங்கிலியை தேர்வு செய்யணும். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். CH2 டபுள் பாண்ட் CH2 CH3 CH2 CH3ன்னு இருக்குது. ஸோ இதை பாருங்கள். நீண்ட கார்பன் சங்கிலியை 10 தேர்வு செய்யணும். 1 2 3 4 5 இருக்குது. ஸோ இந்த கார்பன் சங்கிலியை தேர்வு செஞ்சோம்னா இதில் எங்கேயும் இரட்டை பிணைப்பு இல்லை. ஸோ இதை நம்ம தேர்வு செய்யக்கூடாது. அதிக கார்பன் இருந்தாலும் இதை தேர்வு செய்யக்கூடாது. எதை தேர்வு செய்யணும்னா, ஒன்று 2 3 4ன்னு தேர்வு செய்யணும். குறைவான கார்பன் எண்ணிக்கை தான் இருக்குது. இருந்தாலும் இந்த இரட்டை பிணைப்பு இந்த தாய் சங்கிலியோட சேர்ந்து வரும் வகையில் தேர்வு செய்யணும். இது வந்து பதிலி. இங்கே பேர் வந்து பதிலின்னு வச்சுக்கிறோம். ஸோ
அல்கேன் அல்கினில் இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பு தாய் சங்கிலியில் வரும் வகையில் தான் நம்ம நம்பர் வைக்கணும். அடுத்தது ஒரு உதாரணம். இப்போ இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பு சேர்ந்து இருக்குது. எப்படி நம்பர் வைக்கணும்னு பார்த்தோம்னா இங்கேருந்து 1 வச்சுக்கலாம், இங்கேருந்து 1 வைக்கலாம். எதுக்கு வைக்கணும்னா இது ஈன், இது ஐன், ஒய் வருது, இங்கே இ வருது. ஸோ அல்பபெடிக்கில் இதுதான் ஃபஸ்ட் நம்பர் வைக்கணும். 1 2 3 4 5. இப்போ நம்பர் எடுக்கும் முறையை பார்த்துட்ருக்கோம். அல்கினுக்கு ஃபஸ்ட்டு இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்பு வரும் வகையில் நம்பர் வைக்கணும். தாய் சங்கிலி தேர்வு செய்யணும். அடுத்தது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது. இங்கேருந்து பார்த்தா இது 1, இங்கேருந்து பார்த்தா இது 1. அப்போ எதுக்கு வைக்கணும்னா ஈனுக்கு தான் முதல்ல வைக்கணும். அல்பபெடிக் படி ஐனுக்கு அடுத்தது தான் வைக்கணும். அடுத்ததாக ஸோ இப்போ எண்ணிடணும். எப்படின்னு பார்த்தோம்னா ஈன் வருதுன்றதுக்காக இங்கே 1 2 3 நம்பர் வைக்கக்கூடாது. ஏன்னா அங்கே 1லே வினை செயல் தொகுதி இருக்குது, ஆனால் அங்கே 2வது இடத்துல தான் வினை செயல் தொகுதி இருக்குது. அப்போ நம்பரிங் வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5. இது ஒவ்வொரு ரூலையும் நான் சொல்லிட்டு வரேன். அல்கைன் பார்க்கும்போது சம தொலைவில் இருந்தால் ஈனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ரெண்டுமே இருக்குது, ஆனால் ஐன் ஃபஸ்ட்லேயே இருக்குன்னா இதுக்கு தான் நம்பர் வைக்கணும். 1 2 3 4 5ன்னு வச்சுன்னு போகணும். இங்கேருந்து வச்சோம்னா 1 2 3 4 5 இருக்குது. இது வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா இங்கேருந்து நம்பர் வச்சா 1 + 3, 1ல் ரெட்டை பிணைப்பு இருக்குது, 3ல் ரெட்டை பிணைப்பு இருக்குது, 1 + 3. இங்கேருந்து வைக்கும்போது இதில் வச்சோம்னா 1 2 3 2ல் இருக்குது, 1 2ல் இருக்குது. ஸோ 2 போட்டுருங்க. 1 2 3 4ல் இருக்குது. ஸோ 4 போட்டுருங்க. கூட்டினா 6 வருது, கூட்டினா 4 வருது. ஸோ இந்த முறையை தான் நம்ம பின்பற்றணும். இது 3 ரூல் சொல்லியிருக்கோம். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன். இதே உதாரணம். நம்பர் எப்படி வைக்கணும்னு பார்த்தோம்னா இது இங்கிறதான் வைக்கணும். 1 2 3 4ன்னு வைக்கணும். இது பதிலியாக எடுத்துக்கணும். ஆனால் முப்பிணைப்பு அந்த சங்கிலியில் வரும் வகையில் எண்ணிடணும். இதுவரை நாம் என்ன பார்த்துக்கோன்னா ஐயூபேக் பெயரிடும் முறையில் ஒரு கரிமச்சேர்த்தின் ஐயூபேக் பெயரில் இடம்பெற்றுள்ள முன்னோட்டுகள், மூல வார்த்தை, பின்னோட்டுகளை பற்றி விரிவாக பார்த்தோம். அடுத்ததாக அதில் உள்ள அடிப்படை விதிகளை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அல்கேனை எடுத்துக்கிட்டு அதில் உள்ள அடிப்படை விதிகளை பார்த்தோம். எவ்வாறு தாய் சங்கிலி தேர்வு செய்வது, பதில்கள் இருக்கும்போது எவ்வாறு எண்ணிடுவதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக அல்கீன் பார்த்தோம், அல்கைன் பார்த்தோம். அடுத்ததாக எதை பார்க்க போகிறோம்னா ஒரு வினை செயல் தொகுதி இடம்பெற்றிருக்கும் போது எவ்வாறு எண்ணிடணும்னு பார்க்குறோம். அல்கேனில் பார்த்த அனைத்து விதிகளுமே இதுக்கு பொருந்தும். ஒரு உதாரணம் CH3 CH COOH CH2 CH3 இங்கே பார்க்குறோம். இது ஒரு வினைச்செயல் தொகுதி. இந்த வினைச்செயல் தொகுதி எப்படி நம்பர் வைக்கணும்னா 1 2 3 4 5 கார்பன் இருக்குது. இந்த 5 கார்பன் கொண்ட சங்கிலியை வந்து தாய் சங்கிலியை தேர்வு செய்யக்கூடாது. இந்த வினை செயல் தொகுதி கண்டிப்பாக இருக்கும்போது அதை தான் நம்ம தாய் சங்கிலியை தேர்வு செய்யணும். அப்போது இதை தான் நம்ம வந்து தாய் சங்கிலியை தேர்வு செஞ்சுருக்கோம். 1 2 3 4ன்னு வரணும். எண்ணிடும்போது 1 2 3 4ன்னு எண்ணிடணும். அது வினை செயல் தொகுதிக்கு குறைவான எண் வரும் வகையில் எண்ணிடணும். ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா ஒரு வினை செயல் தொகுதி இடம்பெறும்போது அந்த வினை செயல் தொகுதியானது கண்டிப்பாக தாய் சங்கிலி இடம்பெற்றிருக்க வேண்டும். தாய் சங்கிலி தேர்வு செய்யும்போது வினை செயல் தொகுதி இடம்பெற்றிருக்க வேண்டும். முதல் விதி. ரெண்டாவது விதி வந்துன்னா வினை செயல் தொகுதி குறைவான எண் வரும் வகையில் எண்ணிடணும். அதுக்கு மற்றொரு உதாரணம் பாருங்கள். CH2 CH3 CH2 CHOH CH2 CH2 CH3 இருக்குது. இங்கே வினை செயல் தொகுதி எதுன்னு கேட்டோம்னா OH வினை செயல் தொகுதி. இதுக்கு குறைவான எண் வரணும்னா 1 2 3 4 வச்சா இங்கே 4 வருது. இங்கேருந்து பார்த்தோம்னா 1 2 3 வருது. அப்போ 1 2 3 4 5 6ன்னு எண்ணிடணும். அப்போ 2 விதி பார்த்துருக்கோம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள்.
CH3 CH CHO CH2 CH3ன்னு இருக்குது. CH3. ஸோ இங்கே எந்த சங்கிலி தேர்வு செய்யணும்னா 1 2 3 தேர்வு செய்யக்கூடாது. 1 2 3 4 வினை செயல் தொகுதி உள்ள இந்த சங்கிலி தான் தேர்வு செய்யணும். மீதம் உள்ள இது வந்து பதிலியாக எடுத்துக்கணும். அதுமாதிரி இங்கே இது தாய் சங்கிலியாக தேர்வு செஞ்சிட்டோம்னா இது வந்து பதிலி. இப்போ பதிலுக்கு குறைவான எண் வரும் வகையிலையும் இங்கே பெயரிடணும். அங்கே பார்த்த அனைத்து ரூல்களுமே இங்கே பொருந்தும். அடுத்தாக ஒரு உதாரணம். சில தொகுதிகள் வந்து உதாரணம் CN COH CHO ஆல்டிகைட் CONH2 இந்த வினைச்செயல் தொகுதி இருந்தால் இதில் கார்பன் உள்ள வினைச்செயல் தொகுதிகள் இவைகள். ஸோ இது எண்ணிடும்போது இதுக்கு தான் முதல்ல எண்ணிடணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். CH3 CH2 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 CN. இங்கே ஒரு பதில் இருக்குது. ஸோ இதுக்கு பதிலுக்கு குறைவான எண் வரணும். அதனால் 1 2 நம்பர் வைக்கக்கூடாது. ஏன்னாங்க CN என்ற வினைச்செயல் தொகுதி இருக்குது. ஸோ அதில் தான் 1 ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5. இப்போ பதிலுக்கு அதிகமான நம்பர் வந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த ரூலுங்க வந்து ஒபே ஆகாது. CN COH CHO CONH2 அமைடு இருந்தால் இதில் வரக்கூடிய கார்பனுக்கு தான் நாம் நம்பர் 1 வைக்கணும், ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ இது 3வது ரூல். ஃபஸ்ட் ரூல் என்ன சொல்லிக்கணும், தாய் சங்கிலியில் கண்டிப்பாக வினைச்செயல் தொகுதி இடம்பெற்றிருக்கணும். அடுத்தது வினைச்செயல் தொகுதிக்கு குறைவான எண் வரும் வகையில் எண்ணிடணும். அடுத்ததாக CN COH CHO CONH2 அமைடு இந்த மாதிரி வினைச்செயல் தொகுதி இருந்தால் இதில் வரக்கூடிய கார்பனுக்கு தான் நம்பர் 1 என்ற குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக என்ன சொல்கிறோன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட வினைச்செயல் தொகுதியில் இடம்பெற்றிருந்தால் என்ன பண்ணணும்னு பார்க்குறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட வினைச்செயல் தொகுதி இடம்பெற்றிருந்தால் அங்கே நம்ம பீரியாரிட்டி கொடுக்கணும், முன்னுரிமை குறிக்கணும். ஒரு சில வினைச்செயல் தொகுதியை முன்னுரிமை பெற்றதாக இருக்கும். அந்த முன்னுரிமை பெற்ற வினைச்செயல் தொகுதியை தாய் சங்கிலியில் சேர்த்துக்கணும். அந்த முன்னுரிமை இங்கே எழுதுகிறேன். வினைச்செயல் தொகுதியினுடைய முன்னுரிமை முதல்ல COHனா கார்பாக்சிலிக் ஆசிட், அடுத்ததாக SO3H சல்ஃபோனிக் ஆசிட், அடுத்ததாக RCOOCOR ஆசிட் அன்ஹைட்ரேட் அமில நீரிலி, அடுத்ததாக RCOOR எஸ்டர், அடுத்ததாக RCOCl அமில குளோரைட், RCONH2 அமைடு, RCN நைட்ரைல், அடுத்ததாக RCHO ஆல்டிஹைடு, RCOR கீட்டோன், ROH ஆல்கஹால், RSH வந்து தயோ ஆல்கஹால், அடுத்தது RNH2 C டபுள் பாண்ட் C, அடுத்தது C ட்ரிபிள் பாண்ட் C. ஸோ இதான் வந்து முன்னுரிமை வரிசையை நம்ம எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட், சல்ஃபோனிக் ஆசிட், அமில நீரிலி, எஸ்டர், அமில குளோரைடு, அமைடு, நைட்ரைல், ஆல்டிஹைடு, கீட்டோன், ஆல்கஹால், தயோ ஆல்கஹால் மற்றும் அமீன், ஆல்கைன் பார்த்துருக்கோம். இதில் குறிப்பாக சில வினைச்செயல் தொகுதிகள் பதிலிகளாக மட்டும்தான் வரும். அதை எழுதுகிறேன். எதெல்லாம் பதிலிகளாக மட்டும் வரும்னா OR, NO2, NO இதெல்லாம் கண்டிப்பாக பதிலிகளாக மட்டும்தான் வரும். ஸோ இந்த முன்னுரிமை அடிப்படையில் நாம் எண்ணிடணும். அதை இப்போ பார்க்கலாம்.
இங்கே பார்க்குறோம் OH OH என்ற ஒரு வினை செயல் தொகுதியும் ஆல்கின் என்ற வினை செயல் தொகுதியும் இருக்குது. இப்போ இதனுடைய பீரியாரிட்டி பார்க்குறோம். OH தான் முன்னாடி வரும், ஆல்கின் ரெண்டாவது தான் வருது. அப்போ இதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் கொடுக்கணும். அப்போ 1 2ன்னு கொடுக்குறோம். இங்கேருந்து வந்தால் 1 2 3 4ன்னு வரும். இந்த கார்பனுக்கு OH இணைஞ்ச கார்பன் 4 வரும். இந்த பக்கம் கொடுத்தா 2 வருது, 3 4 5. ஸோ சரியான முறை இது எண்ணிடுறதுக்கு சரியான முறை. அதாவது OH வந்து முன்னுரிமை பெற்ற வினை செயல் தொகுதி. இந்த முன்னுரிமை வரிசையை ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு சில உதாரணம் எழுதி போடுறேன். இப்போது CH3 C double bond O CH2 CH CHO CH2 COH இருக்குது. ஸோ இங்கே 3 வினை செயல் தொகுதி இருக்குது. ஒன்று கீட்டோ வினை செயல் தொகுதி, ஆல்டிகைடு வினை செயல் தொகுதி, கார்பாக்சிலிக் அமில வினை செயல் தொகுதி. ஸோ இங்கே எதுக்கு ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி கொடுக்கணும்னா கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி. ஸோ அதுக்கு நம்ம 1 வைக்கணும். அடுத்து 2 3 4 5 6. ஸோ 6 கார்பன் இருக்குது. ஹெக்ஸனோயிக் அமிலம். ஆனால் அதில் 5ல் ஒரு கீட்டோ குரூப் இருக்குது, 3ல் ஒரு CHO குரூப் இருக்குது. அப்போ இது எப்படி வைக்கணும்னா இது ஆக்சோன்னு சொல்கிறோம் O, இது ஃபார்மைல் 3 ஃபார்மைல். இதெல்லாம் அங்கே சொல்லியிருக்கோம். நாம் CHO இருக்கும்போது ஆல்டிகைடு, முன்னோட்டாக வரும்போது ஃபார்மைல், கீட்டோ முன்னோட்டாக வரும்போது 5 ஆக்சோ ஆர் 5 கீட்டோ சொல்லலாம். 6 கார்பன் இருக்குது. ஸோ ஹெக்ஸனோயிக் அமிலம். ஹெக்ஸேன்னு எழுதணும். ஆயிக் அப்படின்றது என்னன்னா அமிலத்தை குறிக்கும். ஹெக்ஸனாயிக் அமிலம் இதனோட பேர். ஸோ இந்த பேரில் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து பதிலிகளாக எடுத்துக்கிறோம். ஹெக்ஸுன்றது அடிப்படை சொல். இதில் சா நேன் வருது, ஏன்னு வருது, ஹெக்ஸன் நேன் வருது. ஸோ நிறைவுற்ற சேர்மம். ஆயிக் அமிலம்ன்றது தொகுதி. ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம். அடுத்தது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒத்த வினை செயல் தொகுதி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இதே சேர்மம் எழுதிக்கிறேன். CH3 CH2 CH CH2 CH2 CH3. இங்கே ஒரு COH இருக்குது, இங்கே ஒரு COH இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணலான்னா இதில் ஒரு COH இருக்கிற மாதிரி ஒரு நீண்ட சங்கிலி தேர்வு செய்யலாம். 1 2 3 4 5 இப்படி பார்த்தோம்னா 1 2 3 4 5 இது ஒரு சங்கிலி தேர்வு செய்யலாம். அடுத்ததாக இப்படி பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 இப்படி ஒரு சங்கிலி தேர்வு செய்ய முடியும். அடுத்து COH இல்லாமல் 1 2 3 4 5 6ங்கிற ஒரு சங்கிலி தேர்வு செய்யலாம். இப்படி பல பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் நம்ம எதை தேர்வு செய்யணும்னா 2 வினை செயல் தொகுதி அடங்குற மாதிரி ஒரு சங்கிலியை தேர்வு செய்யணும். அதாவது 1 2 3 4 5. ஸோ இவ்வாறு தேர்வு செய்யணும். தாய் சங்கிலி எதுன்னு பார்த்தோம்னா 5 கார்பன் கொண்டதாக இருக்கும். மீதி இருக்கிற இவைகளை நம்ம பதிலியாக எடுத்துக்கணும். இது ஒரு பதிலி, இது ஒரு பதிலியாக எடுத்துக்கிறோம். ஒத்த வினை செயல் தொகுதியில் இருக்கும்போது அவை இரண்டுமே தாய் சங்கிலியில் இடம்பெற வேண்டும். இதனோட பேர் எப்படி சொல்லலாம்னா 1 2ல் ஒரு எத்தில் இருக்குது. CH2 எத்தில், CH2 CH3 எத்தில், 2 எத்தில், 4 மெத்தில், 5 இருக்குது. பென்டேன் டை ஆயிக் அமிலம், பென்டேன் டை ஆயிக் அமிலம் சொல்கிறோம். ஸோ இங்கே 2 அமிலம் இருக்குது, பென்டேன் டை ஆயிக் அமிலம் சொல்லலாம். இவனோட பெயர். இப்போ இந்த பதிவில் என்ன பார்த்துருக்கோன்னா கரிம சேர்மங்களுக்கான அடிப்படை விதிகளை மட்டும் பார்த்துருக்கோம். இந்த விதிகளை பயன்படுத்தி பல்வேறு கரிம சேர்மத்துக்கு எவ்வாறு பெயரிடுதல்ன்றதை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.